சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்னம்மா சொல்லியிருக்காங்க கட்சியை வந்து ஒருங்கிணைச்சுதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சுதான் வெற்றி பெற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்ன சார்? அமமுக பொதுச் செயலாளர். அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதற்கு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார். அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஓர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கருத்து. அதான் என் கூட்டணி அமைந்த பிறகு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அதாவது கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுற்ற பிறகு உரிய நேரத்தில் உங்களுக்கு நீங்க அவங்களதான் கேட்கணும். இல்லாட்டி பெருமாள் வந்திருக்காரு அவரை கேளுங்க. அதாவது கொடநாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்று. அங்க வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம். சார், இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக வந்து நாடாளுமன்ற பெருவாரியான இடத்துல வந்து வெற்றி பெறும் ஒரு இது இருக்கு சார். அதை பத்தி நீங்க கருத்து என்ன இருக்கு? ஒரு அழகிய இடத்துல வந்து வெற்றி பெறுவாங்க பெரும்பாலான ஒரு கருத்து இருக்கு. உங்களோட கருத்து எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க. மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. சார், இப்போ உங்களுடைய கூட்டணி பாஜக சர்க்கிள் இருக்கும்போது இந்தியா கூட்டணி சர்க்கிள் வருமா சார்? எங்க கூட்டணி என்னங்கிறத இல்ல தனித்து போட்டியிடுவோமாங்கிறது. ஏன்னா தனித்து போட்டியிடும் தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணியில பேசிட்டு இருக்கோம். அது கேளுங்க. இல்ல கூட்டணி எல்லாம் நான் சில கட்சியோட பேசிட்டு இருக்கோம். அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது நிச்சயம் சொல்லுவேன். இப்ப நாளைக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? எது தகவல்கள், வதந்திகள், யாரோ சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இருக்கிற பட்சத்துல அதை வந்து அமமுக ஏற்குமா? அதாவது வெறும் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க அது மாதிரிலாம் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் நான் பதில் சொல்றேன். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதை அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு முடிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் சொல்ற கருத்தை நம்ம போய் என்ன சொல்றோம்? ஒன்றிய அரசு பதில் சொல்றாங்க. அவங்க அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால இருக்கலாம். அரசாங்கம் தயாரா இருக்கணும். சார், இப்போ கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சா யார் தலைமையில் இருக்கும் வாய்ப்பு இருக்கு? முதல்ல கூட்டணியில உறுதியாகட்டும் சார். அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இல்லை சார், இப்போ அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைச்சா யார் யாரு எந்த கட்சி? அதிமுக இருக்கு சார். ஆமா, சின்னம்மா சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சா. அவங்க சொல்றதை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போறோம். பழனிசாமி தலைமையில உள்ள கட்சியோட நாங்க கூட்டணி போறோம்.